இந்தியாவில் தங்கள் எனும் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது. அந்த திரைப்படத்தில் நடித்தவர்தான் ஜாரா வாசிம். அந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர் அவருக்கு பல திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. அனைத்து பட வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு நான் ஒரு முஸ்லிம், இனி படங்களில் நடிக்க மாட்டேன் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்தியாவில் பெயரளவில் மட்டும் இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்கள் அதிகம். அப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவரே ஜாரா வாசிம். பெயர் மட்டும்தான் ஜாரா வாசிம். ஆனால் அவர் நடந்து கொண்ட விதமோ ஆடல் பாடல் குத்தாட்டம் என்று தனது வாழ்வை கழித்திருந்தார். ஆனால் இப்போது இஸ்லாத்திற்காக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஜாரா வாசிம். பல பட வாய்ப்புகள் கிடைத்தும் ஏன் அவற்றை உதறி தள்ளினீர்கள்? நீங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டுதானே முதல் படமும் நடித்தீர்கள். அப்போது என்ன ஆனது உங்கள் இஸ்லாம் என்று பல கேள்விகளை தொடுத்தது ஊடகங்கள். பெயரளவில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இஸ்லாம் என்றாலோ இஸ்லாமிய கோட்பாடுகள் என்றாலோ என்னவென்றே எனக்கு தெரியாது. அதுவே முன்னர் நான் படத்தில் நடிக்க காரணம். ஒரு நாள் எனது நண்பியை சந்திப்பதற்காக வேண்டி மலேசியாவுக்கு சென்றிருந்தேன். அவருடைய வீட்டில் எந்த நேரமும் குரான் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். குரான் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் என்னை அறியாமலேயே அதில் மூழ்கிவிட்டேன். அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் பற்றிய தகவல்களையும் குரானையும் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு கிடைத்த பட வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டேன்.